தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வாகிக்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் ஆவணி பெருந்திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஐயா வைகுண்டர் காளை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேளதாளங்கள் முழங்க சிறுமிகள் கோலாட்டம் ஆடிப்பாடி தேரின் முன்பாக சென்றனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் மேளதாளம் முழங்க அம்மன் வீதி உலா காட்சியும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து அர்ச்சனை செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கியதுடன் பசுக்களுக்கு பழங்கள் கீரைகள் வழங்கி வழிபட்டனர். புரட்டாசி மாத பிறப்பையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தென்பகுதியில் மாடவீதியில் அமைந்துள்ள குபேர வடிவிலான ஸ்ரீ பூதநாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு மலர் மாலைகள் மற்றும் துளசி மாலை அணிவித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் நட்சத்திர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பூதநாராயண பெருமாளை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு அக்னி, சூரியன், சந்திரன் ஆகிய 3 தீர்த்த குளங்களில் சிறப்பு தீர்த்தவாரி நடைபெற்றது. சுவாமி அம்பாள் தீர்த்தக்கரையில் எழுந்தருள அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி சுவாமியை வழிபட்டனர். புரட்டாசி மாத பிறப்பையொட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். கண்ணாடி மாளிகையில் எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களுடன் பெருமாளை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் தேவார பதிகங்கள் பாடி 63 நாயன்மார்களை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தெம்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலில் உரியடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பஜனைகள் மற்றும் மேளதாளங்களுடன் படுகரின மக்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்று 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அப்போது பெண்கள் திருவிளக்கு ஏற்றி பாடல்கள் பாடி பக்தியுடன் பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆரியங்காவு கருப்பசாமி கோவில் 21ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி வனப்பேச்சியம்மன் கோவிலில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் வருஷாபிஷேக விழா கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெற்றது. நேற்று கல்லிடைக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம், புஷ்பகுடம், குங்குமக்குடம், தனக்குடம், பறவை காவடி, தொட்டில் காவடி, தேர்காவடி, சூரிய காவடிகளை வனப்பேச்சியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பக்தர்கள் எடுத்து வந்த பறவை காவடி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 7 பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கும் பாரம்பரிய விழா நடைபெற்றது. மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் கிராமத்தில் உள்ள காவல் தெய்வமாக ஸ்ரீ ஏழை காத்த அம்மன் கோவிலில் புரட்டாசி மாத திருவிழா 7 பெண் பிள்ளைகள் தெய்வங்களாக தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியுடன் நேற்று தொடங்கியது. 11 கரைகளை சேர்ந்த மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளை அம்மனாக அலங்கரித்து ஏழை காத்த அம்மன் கோவில் வாசலில் அமர வைத்தனர். அவர்களில் 7 பிள்ளைகளை கோவில் பூசாரி கரைகளில் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பிள்ளைகளையும் மக்கள் அம்மனாக பாவித்து வணங்கினர். இந்த விழாவை காண ஏராளமான மக்கள் திரண்டு வந்தனர். மதுரை சோழவந்தான் அருகே ஆயுத பூஜை போல வடநாட்டவர்கள் விஸ்வகர்மா பூஜையை சிறப்பாக கொண்டாடினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த சுமார் 50 இளைஞர்கள் சோழவந்தான் அருகே இரும்பாடி மன்னாடிமங்கலம் இடையே வைகை ஆற்று பகுதியில் பாலம் கட்டும் பணியில் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் வருடந்தோறும் ஆயுத பூஜை கொண்டாடுவது போல செப்டம்பர் 17ஆம் தேதி விஸ்வகர்மா பூஜை செய்து வருகின்றனர். இந்த தினத்தை முன்னிட்டு இவர்கள் விரதமிருந்து விஸ்வகர்ம சுவாமி படத்தை வைத்து வண்ண மின்சார விளக்குகளால் அலங்காரம் செய்துள்ளனர். விஸ்வகர்மா படத்தின் முன்பாக மண்பானையில் கொண்டு வந்த தண்ணீரை வைத்து விஸ்வகர்மா சுவாமிக்கு ஆடைகள் அணிவித்து பூமாலையால் அலங்கரித்தனர். இவர்களின் ஆயுதங்களுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து பூமாலை அணிவித்து வங்க மொழியில் அர்ச்சனை செய்து பூஜைகளை செய்தனர்.